சொல்லு பிந்து, யார்ட்டமா பேசிட்டு இருந்த? என்ன விஷயமா பேசிட்டு இருந்தங்கிறதையும் சொல்லு. உன் மேல உன் அத்தா சுமத்துற பழிய உண்மை இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டுமா, சொல்லுமா. அம்மாடி பிந்து, நீ இப்படி மௌனமா இருந்தா எல்லாரும் உன்னை தப்பா புரிஞ்சுப்பாங்கம்மா. சொல்லு பிந்து, நீ எதுக்காக போன் பேசின, யார்கிட்ட பேசணும் சொல்லுமா. சிவா கிட்ட பேசிட்டு இருந்தேன். சிவாவா? சிவானா நம்ம பூமியோட தம்பி தானே? ஆமாப்பா. என் எதிரியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கிட்ட நீ பேச வேண்டிய அவசியம் எதுக்கு வந்துச்சு பிந்து? அப்போ நீ அவனை காதலிக்கிறியா? இல்ல மாமா, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், சிவா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு. அப்பையில இருந்து தான் அத்தை என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ககன் அண்ணா சிவாவை அடைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக தான் போன் பண்ணி பேசின மாமா. நீ சொல்றத நான் நம்பலாமா? மச்சான், நீங்களே கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பிந்து நிலைமையில நீங்க இருந்திருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்ல போன் பண்ண மாட்டீங்களா? ஆனா அதை எல்லாரும் முன்னாடி பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா இந்த தாயோட மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். உடல் அளவுல நான் உன் கூட இல்லைங்கிறது தான் உனக்கு கவலையா இருந்தா அந்த கவலையெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா போட்டுடு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட தான் இருக்கேன் பூமி. என்னால கொடுக்க முடியாத பாசத்தை சிவோட அப்பா அம்மா உனக்கு கொடுத்தாங்கல்லம்மா. இங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த வீட்ல நீ காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டியோ அதை விட பல மடங்கு நான் சந்தோஷப்பட்டேன் பூமி. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு. நான் இல்ல, ஆனா அந்த கடவுள் தான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்துல பாசத்தை அள்ளி கொடுக்கறாரு. ஓ சாரதா அத்தை காட்டுற பாசத்துல என்னோட பாசம் இருக்கு. பூரி ககனோட பாசத்திலையும் நான் தான் இருக்கேன். என்ன சிவாவோட அம்மா அப்பா ரூபத்துல நீ பார்த்த, சிவா ரூபத்திலையும் பார்த்த. இப்போவும் நீ அதே மாதிரி பார்க்கணுமா? அப்படிதானே பாப்ப? என் பேச்ச தட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கண்டிப்பா பாக்குறேம்மா. கார்ல இருக்கும் போதும் உன் கால் சும்மா இருக்காதா? இந்த தாளம் நிக்கிற நாளும் என் உயிர் போற நாளும் ஒன்னாதான் இருக்கும் சந்திரா. காஃபி. மீரா, மச்சான் எழுந்துட்டாரா? உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம என்னதான் பேசினாலும் அண்ணன் இன்னைக்கு வேற உலகத்துல இருப்பாரு. என் சோபா சந்திரா அண்ணி நேத்தோ இன்னைக்கோ இறந்து போயிருந்தா எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்களோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் அவர் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு.
என் அண்ணன் அப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்க. உண்மைதான் மீரா. அந்த தேவதை மச்சான ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த பாசத்தை மறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்புற என் சோபச்சந்திர தங்கச்சியால வீட்டை சூழ்ந்திருக்கிற இருட்டை கண்டுபிடிக்க முடியல. போகி பண்டிகை அன்னைக்கு அவங்க நெருப்புல எரிஞ்சு என் மச்சான இருட்டுல தள்ளி விட்டுட்டாங்க. காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? அண்ணா! தங்கச்சி, 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 தங்கச்சி. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதை விடு மீரா. உனக்கு புரியுற மாதிரி சொன்னாலும் சொல்றத நம்புறதுக்கு உன் மனசு ஒத்துக்காது. இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம தலையெழுத்து இருக்கும்னு அன்னைக்கு எனக்கு தெரியாம போச்சு. பேபி, பேபி, எந்திரி பேபி. இன்னைக்கு போகி. நல்லா தலைக்கு குளிச்சுட்டு போய் நெருப்பு முன்னாடி நிப்போம். எந்திரிமா பேபி. அவ்வளவு குடுப்பனெல்லாம் நமக்கு எல்லாம் மாதிரிதானே பாட்டி. ஊர்ல எல்லாரும் போகி பண்டிகை கொண்டாடும் போது ஊர் எல்லையில இருக்கிற சுடுகாடு மாதிரி நம்ம வீடு மட்டும் அமைதியா இருக்கும். நீ பேசாம படுத்து தூங்கு. என்ன பேபி, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. அவ சொன்னது உண்மைதான் சித்தி. இந்த வீட்ல போகி பொங்கல் பண்டிகை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சோபா அக்கா இறந்து போன நாள். ஆமால, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேம்மா. இந்த நாளன்னைக்கு தானே நீ அந்த சோபா சந்திராவை கொலை பண்ண. அப்ப நீ சந்தோஷமா பண்டிகை கொண்டாடலாம் தானே. என்ன மம்மி, சோபா சந்திர பெரியமாவை கொண்டது நீங்க தானா? இவ்ளோ நாளா நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு உன்கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்ப நீயும் மர்டர் எல்லாம் பண்றதுக்கு முயற்சி பண்றல்ல, உன்கிட்ட சொல்றதுல தப்பில்ல.